வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எஸ்பஸ் நியூஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெச்எம்டி வைப் சீரிஸ் டிவைஸ் வந்து 9500 ரூபீஸ்லேருந்து லான்ச் ஆகிருக்குங்க. ஸோ 5G கேப்பபிள் டிவைஸாக இருந்தாலும் அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சாக்குப்பை T8200 பேஸ்டு டிவைஸ் தான் இருந்தாலும் ஹெச்எம்டி அவங்களோட ப்ராமிஸை சில சமயங்களில் உடச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து X30 அப்படிங்கிற டிவைஸ் வந்து ஒரு பியூர் வியூ சென்ட்ரிக்கான ஒரு ரிட்டர்ன் ஆஃப் த பியூர் வியூ அளவுக்கு பில்டப் இருந்ததுங்க. ஆனால் பவர்டு பை 695. பட் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எஸ்தட்டிக்ஸ் அண்ட் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீல் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கூட அவங்களோட ப்ரைஸிங் வந்து செம கிரேசியாக இருந்தது, அரௌண்ட் 50K கிட்ட. பட் அந்த ஃபோனுக்கு வந்து அவங்களால ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்டேட் டெலிவர் பண்ண முடியல. இப்போ அது Android 14 ஸ்டக்கு, Android 15 போகவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராக் ரெக்கார்டை ஒரு பிராண்ட் வச்சுருந்தா அவங்கள நம்பி 10,000 ரூபா செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்கலாமா கூடாதாங்கிற ஒரு கேள்வியோடு இந்த நியூஸ் பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னதான் ஹெச்எம்டி அப்படிங்கிறது வந்து நோக்கியா அதை அப்படியே ஒட்டி வருது, ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது, ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைக்குது அப்படிலாம் சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே கொடுத்த காசுக்கு சர்வீஸ் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னா விளங்காது இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியை கேட்குறேன். ஆல்ரெடி ஹெச்எம்டி டிவைஸ் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸ்கைலைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா குளோபலாக ஸ்கைலைன் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருக்கான். ஸோ ஸ்கைலைன் டிவைசஸ் வேணால் சும்மா நெட்டில் போட்டு பாருங்கள், ஸ்கைலைன் ஹெச்எம்டி ஸ்கைலைன் பேட்டரி பல்ஜ் அப்படின்னு போட்டு பாருங்கள். நிறைய பேர் பேட்டரி பல்ஜ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப டெம்டிங்காக இருந்த ஒரு விஷயங்க, வேறு லெவல் கிரேசி டெம்டிங். அதுதான் என்னென்னா, iPhone 10 டேஸில் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, அதாவது சைடு ஃப்ரேம்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெண்டர்ஸை நம்ம எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். என்ன டிஃப்ரெண்ட்டாக மக்களோட மனசில் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை ஃபோட்டோஷாப் பண்ணி என்னென்னமோ அனிமேஷன்லாம் பண்ணி அப்போலாம் காமிச்சிருப்பாங்க 2010-11. அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோன் இந்த சைஸ் தான் இருக்கும், பட் அதால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு, அதாவது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை பண்ணுற மாதிரிலாம் கூட ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது iPhone 10 கூட பார்த்தீங்கன்னா இதான் iPhone 10. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபோனில் எப்படி இருக்கும்னா, கம்ப்ளீட்டாக பெசல்ஸ் இருக்காது, அண்டர் டிஸ்பிளே கேமரா இருக்கும், ஃபேஸ் ஐடி இருக்கும், டிவைஸில் வந்து அது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த LIKன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் கூட எல்லாரும் வந்து அது என்னது இங்கே ஒன்று கிடக்குதுங்க, அது நான் முடிஞ்ச அப்புறமா கண்டுபிடிச்சா காட்டுறேன், சும்மா ஒரு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ஃபோன் மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்களே, பெரும்பாலும் நிறைய பேர் அதை எதிர்பார்த்தாங்க, கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேயாகவே ஒரு டிவைஸ் அப்படின்னு. பட் அதுலேயும் நிறையா சேலஞ்சஸ் இருக்குங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்ததுன்னா டெக்ஸ்ட் படிக்கலாம். பேக்ரவுண்ட் பிரைட்டாக இருக்குது, பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க, செம்ம பிரைட்டான டே, நம்ம ஊரில் பிரைட்னஸ்க்கு பஞ்சம், இப்போ அடிக்கிற சம்மருக்கு அதுக்கும் எடுத்துகிட்டு போனால் படிக்கவே முடியாது. ஸோ ரீடபிலிட்டி இஷ்யூ வரும். அப்போ அதோட UI அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த டிரான்ஸ்பரன்சியை ஒப்பேக் ஆகிற மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இது அது என்னதுங்க, அது எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஆல்ரெடி நீங்கள் OnePlusல மெக்லாரன் எடிஷன் மாதிரியான ஒரு ப்ரோட்டோ வந்து 2020 ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? பட் இதெல்லாம் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரியான கிளாஸ் வந்து இந்த எபிலிட்டியோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் வந்து மொத்தம் எப்படிலாம் வேலை செய்ய முடியுதுன்னு பார்த்தா, லென்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ND ஃபில்டர் மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணலாம். சரி, என்னமோ ஒன்று, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எப்போயோ வர வேண்டியது இப்போயாவது வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இது வருதான் இல்லை, டிவைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக வருதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். அநேகமாக iPhone 20 வரும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க? iPhone 20 வருமா, இல்லாட்டி iPhone 19 ப்ரோனே வருமா? எனக்கு என்னமோ iPhone 20 சொல்லிட்டு இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து எப்பயும் வர மாதிரியான ஒரு ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வரும் அப்படின்னு தோணுது. தெரில, ஃபோல்டபுள்ஸ் வேறு ஒரு பக்கம் வருதுன்னு சொல்லி பேச்சு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நிறையா நீங்கள் இதுக்கான ரெண்டர்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, எப்படி கொண்டு வந்து முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து இந்த மாதம் இப்போ ரீசெண்டாக அப்படி பார்த்தா என்னென்ன டிவைஸ்லாம் லான்ச் ஆகிருக்கும்போது ஒரு பெரிய படையே இருக்குங்க. உங்களுக்கு வந்து X9 Ultra நேற்று ரிலீஸ் ஆகிருக்கும் 1,70,000 ரூபாய்க்கு. X9Sன்னு ரிலீஸ் ஆகிருக்கு 80,000 ரூபாய்க்கு. X300 Ultra ரிலீஸ் ஆகிருக்கு 1,60,000 ரூபாய்க்கு. X300 FE அது ரிலீஸ் ஆகிருக்கு 8 Gen 5 80,000 ரூபாய்க்கு. அப்புறம் Realme 16Tங்கிற டிவைஸ் மேசிவாக 30,000 ரூபாய்க்கு. அண்டு Note 60 ப்ரோன்னு இன்ஃபினிக்ஸில் ஒன்று, அது வந்து 31,000 32,000 அவங்களும் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து G7 பவர், அடுத்து Moto G7, அடுத்து Moto Edge 70 Pro, Edge 70 Pro Plus ஆன் தி வே. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லைனப் இருக்குங்க. நார்டில் CE6, நார்டு CE6 லைட்டு. ஸோ ஒரு பெரிய லைனப் ஆஃப் டிவைசஸ் வருது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன வருத்தம் வருது அப்படின்னு பார்த்தா, வந்த டிவைஸ் எல்லாமே அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே ப்ரைஸ் ஹைக்கும் ஆகுது அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது. பட் ப்ரைஸ் ஹைக்கு இப்போதைக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சைனா வந்து உள்ள தொப்பகடீர்னு குதிச்சிருக்காங்களாம்.
அதிகமாக அதை கவர்மெண்ட்டே வந்து ஃபண்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சைனாவில் வந்து இதுக்கு ரிலேட்டடான இன்ஃப்ராவை டெவலப் பண்ணால் டிமாண்ட் குளோபலாக இருக்குன்னும் போது அதை வச்சு லாபம் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு அவங்க முயற்சி பண்ண போகிறாங்க. அப்போ சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளார வந்து சப்ளை அவங்க வந்து பூஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா டிமாண்டை மீட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து திரும்பியும் ஃபோன் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிமாண்ட் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா 400+% போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ரேம் ஸ்டிக் தேவைப்பட்ட இடத்துல இப்போ 4 ரேம் ஸ்டிக் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் போது கூடவே ப்ரைஸும் அதிகமானாலும் அதை அஃபோர்ட் பண்ணுறது யாராக இருக்குன்னு பார்த்தா ஏஐ ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து அதில் அதிகமாக பணம் போடுறாங்க. பட் ஃபோன்ஸுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபோன்லாம் ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா பிராண்டோட சிஇஓ சிடிஓ சிஎம்ஓ எல்லாருமே தெருவுக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் கரெக்டான டைம், இப்போ நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா தான் விளங்கும், இதுக்கப்புறம் வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது, வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எப்பயுமே சொல்கிறது ஒரே விஷயம் தான், வெயிட் பண்ணால் பெனிஃபிட் எதாவது கிடைக்கும். வெயிட் பண்ணால் யூஸ்டு மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஷாப்ஸில் நல்ல ப்ராடக்ட் வாங்க முடியும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் பிரைமரி மார்க்கெட்டில் வாங்கக்கூடாதுலாம் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேங்க. சிலருக்கு வந்து புது ஃபோன் வாங்கணுன்ற ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும், அது மேலே ஒரு ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்க போகிறேன் ப்ரோ, நான் வேலைக்கு போய் அப்படின்னும் போது அவங்கள போயிட்டு யூஸ்டு வாங்கலாம் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. யூஸ்டு வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, எனக்கு 50% ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பி, 1 லட்ச ரூபா ஃபோன் நான் 50,000 ரூபாய்க்கு வாங்குறேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ஒரு சிலர் யோசிக்கலாம், ஒரு சிலர் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எமோஷனல் ஃபேக்டர்ஸ், அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருமே வந்து அலர்ட் மெசேஜ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, உஷார் ஐயா உஷாரு அப்படின்னு சொல்லி, அதனால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து iPhone 18 Pro Maxல அந்த பெரி கலர் பார்த்துருப்பீங்க, அது பேர் என்ன பெரி, ஹேலிபெரி இல்லைங்க, இது வேறு ஏதோ ஒரு பெரி போட்டிருந்தாங்களே, என்ன பெரி, சரி ஸ்ட்ராபெரி இல்லை, ஆனால் இந்த பெரி ரெட்டு கலர் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். பர்பிள் கலர் வந்து எப்படி 14 Proவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சோ அது மாதிரி இந்த பெரி ஒரு வேளை நல்லா ஃபேமஸ் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. பட் பாருங்களேன், ஃபோனே இன்னும் வரல, இதில் வேறு ஆல்ரெடி டைட்டானியமாக அலுமினியமாக நடிச்சிக்கிட்டு தாராங்க, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆப்பிள் ஆல்ரெடி வந்து லிக்விட் மெட்டல் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வேறு வைக்கிறாங்க. அண்ட் சைடு ஃப்ரேம் இந்த ஏரியாவில் மட்டும் டைட்டானியம் யூஸ் பண்ணிட்டு மீதி ஏரியாலலாம் அலுமினியம் யூஸ் பண்ணலாமான்ற மாதிரியான டிஸ்கஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மல்டி லேயராக ஸ்டாக் பண்ணும்போது அதில் ஒரு சில லேயர்ஸ்லாம் தெர்மல் கண்டக்டிவிட்டியில் நல்லா இருந்ததுன்னா டிவைஸோட சஸ்டைனபிள் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த வீடியோ 15 Pro Maxல ரெக்கார்ட் பண்ணுறேங்க, நம்ம ஃபோனர்னா டிவைஸ் தான். இந்த 15 Pro Maxல நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ரொம்பவே ஹீட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வந்து நான் ஹீட் கன் வச்சு அடிச்சு பார்க்கும்போது 50 degrees வருது. பட் அதே சுச்சுவேஷனில் நான் இந்த ஃபோனை ப்ளேஸ் பண்ணேன்னா 50 degreesலாம் வரதில்லை, அதிகபட்சம் 44 அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன், 50லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த டைட்டானியம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் டெம்பரேச்சரை வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேயே வச்சுக்குது, அங்கேருந்து வேற எங்கேயுமே விட்டு தொலைய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த கேமராவை சுற்றி எங்கே ப்ராசர் இருக்கோ அந்த ஏரியா மட்டும் கொதின்னு கொதிக்குதுங்க. பட் அந்த மாதிரியான ஹீட்டிங்கை வந்து நான் ஒரு அலுமினியம் பாடி இருக்கக்கூடிய 17 Pro சீரிஸில் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா இதில் விசியும் வேறு இருக்கா, அதை வேப்பர் சாம்பர் கூலிங்கும் இருக்கா, அதனால் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த ஹீட்டை கண்டக்ட் பண்ணி விட்டுருது போல். பட் அதிலலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதனால் ஹீட் அங்கேயே வந்து தங்கிடுதுங்க. பாட்டமில் தொட்டால் அந்த அளவுக்கு ஹீட் இல்லை, பட் டாப்பில் தொட்டிங்கன்னா தொட முடியாத அளவுக்கு ஹீட் இருக்குது. எதுலனா 15 Pro அண்ட் 16 Pro சீரிஸில். ஸோ நீங்களும் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு. அண்ட் மற்றபடி இப்போ இருக்க வெதர், இந்த வெதர் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணால் இந்த வெதருக்கு அதுக்கும் ஃபோன்ஸ் வந்து ஈஸியாக வார்ம் ஆகுது, ஹீட் ஆகுதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுதான் கரண்ட் ட்ரெண்டு. ஸோ இப்போ சாம்சங் பொறுத்த வரைக்கும் அவங்க தானே அதிகமாக இந்த ரேம் இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து இன்வால்வ்டாக இருக்காங்க. ஆல்ரெடி LPDDR4 4Xலாம் பால் ஊற்றியாச்சு. ஸோ பண்ணுறது பூராவுமே 5, 6 இதை தான் இனிமேல் அவங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும், சாம்சங், SK Hynix, மைக்ரான், இவங்களாம் தான் 70% ஆஃப் குளோபல் டிராம் மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா $6.84 இருக்கக்கூடிய இப்போ ஒரு பீஸ் 6.84 அப்படின்னு வைங்க சும்மா, அது வந்து இப்போ எங்கே போயிடுச்சுன்னா 27.20 அந்த மாதிரி போயிடுச்சு. அதுவும் 3 மாதத்துலேயே செம இன்க்ரீஸ் எங்கெல்லாமோ போய்கிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து தடுக்கவே முடியல அப்படின்னும் போது சைனா உள்ளே வராங்க. ஸோ மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணுவாங்க அண்டு திரும்ப ப்ரைஸ் வந்து கீழே வரும் அப்படின்றாங்க. பார்க்கலாம், வந்ததுன்னா சந்தோஷம் தாங்க. இது தாண்டி S27 Plus எதுவும் மாறப்போகிறது இல்லை. சரி, ஃப்ரண்ட் கேமரா அதே 12 MP, மெயின் கேமரா அதே 15 MP, 50 MP, அப்புறம் அல்ட்ரா வைட் ஒரு 50 MP, டெலிஃபோட்டோ கேமரா ஒரு 50 MP, 3x ஆப்டிக்கல் ஜூம். டிசைன்லாம் பெரிய லெவலில் சேஞ்ச் எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க. அதே Quad HD+ பேனல் இருக்கும். அண்ட் அதான் அந்த LTPO பேனல் அவங்களோட AMOLED 2X பண்ணுவாங்கள்ல, ஸோ கிட்டத்தட்ட அதே தான், திரும்பியும் அதே ரிட்டைன் ஆக போகுது. HDR10+, HDR10A, HLG இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ 1Hz to 120Hz இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் 27 Plus.
ப்ளஸ் வேரியன்ட் இருக்காது அப்படின்னு ஒரு சில பேர் டிபேட் வைக்கிறாங்க. ஏன்னா சேலே நடக்க மாட்டேது. இப்போ S26 மார்க்கெட்டில், அதை நம்ம மார்க்கெட்டில் S26 சீரிஸை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா நல்லா விற்கிது. அண்ட் எப்பயும் மாதிரி S26 ஒரு சிலர் வாங்குறாங்க சைஸ் ஃபேக்டர்னால. பட் ப்ளஸ் மேலே யாருக்குமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. S25 ப்ளஸ்லையும் அதே தான் நடந்துச்சு. இத்தனைக்கும் அது நல்ல டிவைஸ் தான். அதனால தான் அது என்னாச்சுன்னா எந்த ஃபோனோட ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகாத நேரத்தில் S25 ப்ளஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் கடைசியிலேயே 8 மாதம், அதாவது ரிலீஸ் ஆகி 8 மாதத்துக்குள்ளே 73K வந்துச்சு. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த டீலில் எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன நேரத்தில் உங்களுக்கு S25 ப்ளஸ் வந்து 67,000 கிடச்சிது. கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான் அந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு. ஹைலைட் என்னன்னா, சாம்சங் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் பழைய டிவைஸ் போகும்போது என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் தெரியுது, 7 years அப்டேட். ஸோ 6 years அப்டேட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது பெரும்பாலும் எவ்வளோ பேருங்க 6 வருஷம் 7 வருஷத்துக்கு டிவைஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மார்க்கெட்டில் டிஸ்போசபிள் இன்கம் ரொம்ப அதிகமானது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ரீசெண்டாக கூட நான் பீட்டர் ப்ரோட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ சர்வீசிங் மைண்ட் செட் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, சர்வீஸ் பண்ணலாமா, எவ்வளோ ஆகுமா, சரி அப்போ நான் வேறு ஃபோன் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மைண்ட் செட்குள்ளே நிறைய பேர் போயிட்டாங்க. அதுவும் முக்கியமாக ஃபஸ்ட் டைம் வந்து இப்போது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறவங்களாம் கூட எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டேஸில் யூஸ் பண்ண ஃபோனில் ஏதோ பிரச்சனை அப்படின்னும் போது அதை சர்வீஸ் பண்ண வராங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். வராங்க, வந்த இடத்துல வந்து இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு 4000 ஆகுமா, சரி பரவாயில்ல ப்ரோ, நான் வந்து பேசாமல் ஐஃபோனுக்கு நான் மூவ் ஆகிடுறேன். ஏன்னா இப்போ ஆஃபர் வேறு இருக்குது, 24 மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐலாம் இருக்குது, நான் பேசாமல் ஐஃபோன் மூவ் ஆயிடுறேன். ஸோ இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிற ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் S27 ப்ளஸ் அதே மாதிரி எந்த விதமான உருவ மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் வரும். பெசல் மேபி சின்னதாக தான் பார்க்கலாம். ஹானர் பவர் 3. ஏலே ஹானர், உன்னோட ப்ரெசன்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் நீ என்னடான்னா மனசாட்சியாக இல்லாமல் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன். அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன்னா நான் பர்ஃபார்மன்ஸு, அதாவது ட்ரஸ்ட்டு, ரிலையபிலிட்டி இந்த பாயிண்டில் சொல்ல. பேட்டரி கெப்பாசிட்டி எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் பவர் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துட்டாங்க, அது 8000 mAh. ஹானர் பவர் 2ன்னு ஒரு ஃபோன் வந்துட்டாங்க, அது 10,080 mAh. இப்போ ஹானர் பவர் 3 அப்படிங்கிற ஃபோன் வந்து 12,000 mAh. வெகு தூரம் இல்லை. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸ்க்கு எனர்ஜைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து 30,000 27,000 mAh கொடுப்பான். இவ்வளோ திக்னஸ்க்கு அது ஃபோன் ஆடாது. அதுவே ஒரு அரை கிலோலேருந்து 1 கிலோ படிக்கல் மாதிரி இருக்கும் வெயிட். அந்த டிவைஸ்லாம் வந்து ஒரு டைம் எவ்வளோ பெரிய பேட்டரியோட வந்திருக்கு அப்படின்னு நினச்சதெல்லாம் தாண்டி இப்போ என்னடானா அழகாக எப்பயுமே ட்ரெடிஷ்னல் ஃபோனோட சைஸ்லேயே 12,000 15,000 புஷ் பண்ணுறது வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லோரும் ஒர்க் பண்ணாங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி வச்சுக்கிட்டு நல்ல பேட்டரி லைஃப் தரலாம். பட் எவ்வளோ பேர் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இது வந்து மீடியாடெக் Dimensity 8600 பேஸ்டாக இருக்குமா, 6.8 inch 1.5K ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்குமா, 2.5D கிளாஸ் டிசைனில். ஸோ சைனாவில் பயங்கரமாக வருது டிவைசஸ். அண்டு சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஊ அப்படின்னு ஊதியிருந்தாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு பக்கம் எல்லாருமே சங்கு ஊதினாலும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஊதிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். விசில் ஊத சொன்னால் சங்க ஊதி முடிச்சு விட்டாங்க. ஆனால் சுரேஷ் ரெய்னா இருக்கும்போது அப்படின்ற ஒரு டேட்டாவை பார்த்தேங்க ட்விட்டரில், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சுரேஷ் ரெய்னா இருக்கும்போது 11 பிளே ஆஃப் 11 சீசனில் கன்சிஸ்டன்சி இல்லையா, அதாவது மிடில் ஆர்டரில் வந்து சுரேஷ் ரெய்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மராக இருந்திருக்காரு. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் இன்னிங்ஸ் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகுது. அதாவது எப்படி இருக்குன்னா, முரளி விஜய், மேத்யூ ஹேடனே இருந்தாலும் கூட யாராவது 1-2 டக்குன்னு அந்த ஓப்பனர்ஸ் 2 பேரும் காலியானாலும் மிடில் வந்து அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகி திரும்ப வந்து அப்படியே ஆக்சலரேட் பண்ணுவாங்க. இப்போலாம் யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. நம்ம பசங்களெல்லாம் பார்த்தா சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருக்க பசங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, அண்ணன் பேசாமல் பேட்டை கொடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க. அப்படி ஒரு டீம், இந்த டீம் வச்சுக்கிட்டுலாம் போயிட்டு சோஷியல் மீடியாவில் சண்டை போடலாமா, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் வந்து கேப்டன் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகி வருவோம்னு சொல்லியிருக்காராம். இதே டீமெல்லாம் வச்சுட்டு வந்தால் விளங்க முடியாதுங்க, அப்படி தான். அப்புறம் ஆப்பிள் டிவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. என்னென்னா இந்த மாதிரி அது என்ன மேட்சிங்க, அது எம்எல்பி கேம்ஸா, இதெல்லாம் என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் அந்த கேமை வந்து ஆப்பிள் ஐஃபோன் 17 ப்ரோ வச்சு, ப்ரோ மேக்ஸாக இருக்கும், ப்ரோ மேக்ஸ் வச்சு கேப்சர் பண்ண போகிறாங்களாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படி இப்படின்னாங்க. பட் இதில் ஹைலைட் என்னென்னா, $1000 $1500 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை அவங்க மாட்டிருக்கிற ரிக் இருக்கு, அதை வந்து நீங்கள் அப்படியே சர்க்கிள் ரிசர்ச்சோ இல்லாட்டி அது ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து அப்படி இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு $50,000 $55,000 போயிடும் போல். சரி, குறைஞ்சது ஒரு $10,000 $15,000 கூட போகும் போல். எவ்வளோ பேரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோன் வாங்குறதே நிறைய பேருக்கு கனவாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரொஃபஷனல் கிரேடில் ஆல்ரெடி வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி இயர்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ஐஃபோனை இன்னும் பெட்டராகவே யூஸ் பண்ண முடியுது, யூட்டிலைஸ் பண்ண முடியுது, அதோட பொட்டன்ஷியலை அதை நம்மளால் பார்க்க முடியுது. பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, மொத்தம் பை பை சிஎஸ்கே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. பிரயாக்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து பிடெக் கிராஜுவேட்டாங்க, 2.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. அவர் எப்படி சம்பாதிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் ப்ரைவேட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் பிட்டு படங்கள் ஓட்டி சம்பாதிச்சிருக்காரு.
இப்படி ஒரு பிஸ்னஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டியை ஒருத்தர் வந்து கெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ டெலிகிராம் வழியாக வெறும் பிட்டு மட்டுமே போட்டு ஒருத்தர் வந்து 2.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து கிரேசியாக இருக்குது, டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. நிறைய பேர் இது வந்து பெட்டர் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க போல. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது எவ்வளோ ஓப்பனாக இருக்கிறோமோ அவ்வளோ வந்து நல்லா வளர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏரியாவில் இன்ஸ்டாகிராம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து எவ்வளோ மறைச்சி ஒரு சில விஷயங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம வளர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டெலிகிராமில் ப்ரைவேட் சேனல்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ ஒன்று நாடு எங்கெங்கே போகுது, நாடு நாசமாக தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். அடுத்து ஜப்பானை பற்றி நிறைய வித்தியாசமாக வருதுங்க. ஏன்னா நீங்கள் இஸ்ரேலை பற்றியும் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. செஸ்ஸாக இருக்கட்டும், MWCயாக இருக்கட்டும், அவங்க ஷோகேஸ் பண்ணாங்கன்னு. ஏன்னா நம்ம ஏர் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம். மோட்டோரோலா ஷோகேஸ் பண்ணாங்க, ஷாமி ஷோகேஸ் பண்ணாங்க, அவன் ஷோகேஸ் பண்ணாங்க, இவன் ஷோகேஸ் பண்ணான்னு இருந்திருக்கும். அதாவது சார்ஜிங் பிரிக் எங்கேயாவது இருக்கும் ரவுட்டர் மாதிரி, பட் அது பக்கத்தில் வந்து ஒரு 2 to 3 feet நிறைய ஃபோன் இருந்ததுன்னா சார்ஜர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா அதுக்கு ஒரு சில தடங்கல்கள் இருக்கும். அண்ட் அதனால வந்து ஹெல்த் அசார்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அதே சமயம் வந்து அதெல்லாமே நம்ம டெமோவில் பார்த்தோமே தவிர ப்ராக்டிக்கலாக பப்ளிக் வர நம்ம பார்க்கல. அண்ட் அதே மாதிரி நிறைய டூல்ஸ் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான டூல்ஸ் இதெல்லாமே வந்து ஜப்பானில் எவால்வ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. டக்குன்னு ஈஸியாக ஒரு பல்ல வளர வைக்க முடியுதுங்கிறானுங்க. யாருக்காவது சொத்தை இருந்ததுன்னா சொத்தையை க்ளீன் பண்ணிட்டு மேலே ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று விட்றானுங்க. கேட்டால் அதுவே வந்து எனாமலை ரீக்ரூப் பண்ணுன்றாங்க. அப்படி மேலே இருக்கக்கூடிய பல்லோட எனாமல்லேருந்து எல்லாமே திரும்ப வளர்ந்துருமாங்க. என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தேன். இந்த டிவைஸ் என்ன பண்ணுமான்னா ஏரில் வந்து நிறைய மாய்ஸ்சர் இருக்கும்ல, அது எல்லாமே ஸ்டாட்டிக் சார்ஜஸ் இருக்குமா. ஸோ அது எல்லாத்தையுமே தலைவன் வந்து ஸ்டாட்டிக் சார்ஜை வந்து ஏர்லேருந்து எடுத்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பானா. ஆல்ரெடி ஒரு போஸ்ட் பார்த்தேன். எப்படியா அதெல்லாம் பண்ணுறீங்க, ஜப்பானில் வந்து காற்றுலேருந்தே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கலாம் பார்த்தேன். இவனுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு எண்டே இல்லை போல். பட் ஒரு நல்ல சோனி ஃபோன் பண்ண மாட்டாங்க, அதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. சரி, ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் 16Tயோட ப்ரைஸ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன 30,000 ரூபாய். அண்ட் அதிலே 826 வாங்குறது வந்து 35,000 ரூபாய். அதெல்லாம் ஷார்ட் டைமுக்கு தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மக்களோட பூரிப்பு அண்ட் அவங்களோட எதிர்பார்ப்பு அண்ட் டிமாண்ட்ஸ் அண்ட் அவங்க ஆர்வம் அதிகமாகும் போது நாங்கள் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அடுத்து இவங்க இதுக்கும் ப்ரைஸ் ஹைக் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரியல்மி 16 Pro Plus அதோட ப்ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 50,000 நோக்கி வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்கு. 128 மாடலு. சொல்ல ஞாபகம் இருக்கட்டும். சரி, மொத்தம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு TWS ஒன்று ட்ரை பண்ணேன். அதுக்கான வீடியோ வரும். டப்ஸ்டெப்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, நியூ ரிப்பப்ளிக்கோட அசோசியேட்டட் பிராண்ட் தான். ஸோ அந்த பிராண்ட் வந்து ஒரு TWS வச்சுருந்தாங்க. இன்ஸ்டாமார்ட்டில் தான் ட்ரை பண்ணேன் 429 ரூபாய்க்கு. ஓகே, எனக்கு இதை யூஸ் பண்ணும்போது என்ன மைண்ட் செட் வந்ததோ நான் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன் வீடியோவில். எப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குறேன், யூஸ் அண்ட் த்ரோ ஒன்று. ரெண்டாவது எல்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். எல்டர்ஸ்க்கு ஏன் இதை கொடுக்கலான்னு சொல்கிறேன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்கள் அப்பாலாம் கேட்டால் சொல்லுவாங்க, TWS நான் தொலைச்சிருவேணும்னு பயமாக இருக்குடா, ஒரு சைட் பட்டு தொலைக்க வாய்ப்பு இருக்குது, கம்ப்ளீட்டாக கேஸோட எங்கேயாவது யார் வீட்லையாவது வச்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு இருக்கலே நல்ல குவாலிட்டியில் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். கடைக்கு போன இடத்துலையோ ட்ராவல்லையோ எங்கேனாலும் அவங்க மிஸ் பண்ணலாம். ஸோ அவங்க அதே சமயம் வந்து நம்ம அளவுக்குலாம் ஆடியோ குவாலிட்டியில் ரொம்ப முழுகுறாங்களான்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த 99.99% மாதிரி பெரும்பாலும் யாருமே அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம அளவுக்குலாம் வந்து அவங்க ஆடியோவில் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களான்னா ரொம்ப கம்மியான ஆளுங்க. 100ல் ஒருத்தர் தான் அந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் குவாலிட்டி பற்றியான்னு சொல்லக்கூடிய எல்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஓகேயோன்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். 400லேருந்து 450 ரூபாய்க்கு TWS நம்மளால் பார்க்க முடியுது. இண்டோர் கால் ஓரளவுக்கு நல்லாவே பேச முடியுது. மியூசிக் ஆடியோ குவாலிட்டிலாம் ஓகே, 400 ரூபாய்க்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது. பேட்டரி லைஃப் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னும் போது இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து அப்போ நம்ம எல்டர்ஸ்க்கு மட்டும் சஜஸ்ட் பண்ணலாமா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை சார்ந்து இது ரிலேட்டடான வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வரும். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸ். வேறு சில நியூஸோட நான் உங்களை வந்து நாளைக்கு இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.